Hi viewers, welcome to Aathu Samayal. எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பிரீத்தி கேஸ் ஸ்டவ் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனுடைய ரிவ்யூ அன்பாக்சிங் பார்க்காதவங்க கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய கவுண்டர் டாப் நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நான் புதுசாக வாங்கின கேஸ் ஸ்டவ் இது தான், பிரீத்தி கிளாஸ் டாப். இதனுடைய டீட்டெயில் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் வந்து தேவையான பொருள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கார்னர் ஸ்டாண்டு, அது ஏற்கனவே நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வெயிட் போட்டு இந்த மாதிரி ஒரு டிவைடர் அது, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்திரம் ஃபில் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் டேபிள் மேட்ஸ். இது வந்து 108 rupees தான். உங்களுக்கு டோட்டலாக 6 வரும். ஸோ இங்கே வந்து நான் 3 ஸ்டிக் அவுட் பண்ணியிருக்கேன். மீதி 3 வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேயில் நான் வந்து மேலே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ட்ரேஸ்லாம் நமக்கு வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வச்சா உங்களுக்கு க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இப்போ நிறைய ஸ்டிக்கர் மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி வருது இல்லையா. ஸோ 23 rupees 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது வாங்கலை. ஸோ இது விண்டோ இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் காற்று பட்டால் பிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் நான் அதை போடலை. இந்த மேட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் ஃபேப்ரிக் க்ளூ அதை வச்சு நான் ஸ்டிக் அவுட் பண்ணியிருக்கேன். நான் இது பார்க்கவே ரொம்பவும் நல்லா அழகாகவும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே உப்பு, மிளகா, அதுக்கப்புறம் புளி, வரமிளகாவை 2 விதம் நான் வச்சுருக்கேன். ஒன்று காஷ்மீரி சில்லி, அப்புறம் இன்னொன்று நார்மல் வரமிளகா நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து புட்டுக்குழல், அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்றுத்தில் கல் உப்பு, இன்னொன்றுத்தில் சால்ட் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லெண்ணெய், அது வந்து கோகோனட் ஆயில் பின்னாடி இருக்கிறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு. இதில் வந்து 4 டிவைடர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிரித்து எதுக்குன்னு தனியாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் இங்கே வச்சுக்கலாம். ஸோ லைட்டர் நைஃப்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது இங்கே வந்து கார்ட்போர்டு கட்டிங் போர்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நம்ம அலம்பிட்டு ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நைட்டு வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல கபோர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரீஃபில் ஆகும் அப்படியே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து மேலே வந்து எண்ணெய், நெய் அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், அப்புறம் ஒன்றுத்தில் நெய் இருக்குது, இன்னொன்று நல்லெண்ணெய். 2 இதில் நான் வந்து வச்சுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். ஃபில்டர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இடிக்கிற மிஷின் இது. ஸோ ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றுத்தில் வந்து நான் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்து உப்பு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நார்மல் சால்ட் நான் இதில் வச்சுருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கப்புறம் இது டேபிள் டாப் கிரைண்டர். ஸோ இந்த பேசிஸில் தான் நான் கவுண்டர் டாப் நான் இப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. இன்னும் வேறு ஏதாவது ஐடியா நீங்கள் சொல்லணும்னா, உங்கள் சஜஷன்ஸ் சொல்லணுமா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதனுடைய டீட்டெயிலெலாம் நான் உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் வேணும்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமானது நமக்கு கிச்சன் தான். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போடணும். பிகாஸ் இதுதான் வந்து இந்த கிச்சனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது இல்லையா. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எனக்கு கொடுங்க, கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.